நாய் மக்களே, இன்னைக்கு வந்து சிரோபுரம் வந்தோம். அதுலேருந்து பக்கத்தில் வந்து அரியநட்டம் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில வருஷத்துக்கு ஒன்றரை வந்து சிவன் கோயில் சிவன் மரகதவல்லி அம்மன் 2 பேர் கல்யாணம் பண்ணாங்க. அதை வந்து அந்த ஊரில் வந்து தேர் இருப்பாங்க. அதை நாங்கள் வந்துருக்கோம் பார்க்க. நீங்களும் அந்த தேரை பார்க்க சிவன் மரகதவல்லி என்னோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க மக்களே. இங்கே வரமூர்த்தீஸ்வரர் மரகதவல்லி அம்மன் மேதருந்து எல்லாரும் அருள் பாலிக்கிறாங்க. எல்லாரும் நன்மை பெறணும். எல்லாம் அன்னதானம்லாம் போடுறாங்க. நாங்கள் அங்கே போகிறோம். கோயில் ஐயர்கிட்ட 2 வார்த்தை இதை பற்றி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு. வந்து 10வது 7வது நாளில் தேர் நடப்பேன். அதுதான் இன்னைக்கு முடிஞ்சது. தேர் பிரதான விசேஷம். பிரம்மோற்சவம் முதல் நாள் குடியேறி, 5ஆம் நாள் திருக்கல்யாணம், 7வது நாள் தேர், 10வது நாள் விசாகம். வேற ஏதாவது விசேஷம் இருக்கா ஐயா? வருஷத்துக்கு ஒரு தடவை வருமா இது? வருஷத்துக்கு ஒரு தடவை. சிவன் வந்து ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காரா? கனவுல நிறைய விஷயம் நடந்திருக்கும் இல்லையா? நீங்கள் வீடு பக்கத்தில் கோவில் பக்கத்துல இருக்கீங்க. அந்த பாக்கி யாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏதாவது நடந்த ஒன்று சொல்லுங்க, நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லுவார், கரம் வந்து ரோம மகரிஷின்னு சுவாமி வச்சுவர் ரோம மகரிஷின்னு அவருடைய செல்லை செஞ்சுட்டாங்க. அது எங்கே வைக்கிறதுன்றது சரியான முடிவாகலை. அப்போ இங்கே அப்பெல்லாம் வைக்கலாம் சொல்லி பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சின்ன வயசில் அப்பா கிட்ட சொன்னேன், நான் ஒரு சிவன் வராது, கையில் ரிப்பன் எனக்கு சொல்ல தெரியல, சொல்லி சிவன்னே சொல்ல தெரியல, இளமாக இருக்காரு, கையில் ரிப்பன் இருக்காரு, இது குங்கு ஊனிட்டு வராது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அப்படியே ஊனிட்டு வராது, நான் அரசமத்தை போய் உட்காராது திறமையில அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டாருன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் சரி அப்படி தான் அவள் அந்த இடத்துல தான் காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ரோம ரிஷியை ரொம்ப நல்லது. ஏமா கனவு சொல்லி நீங்கள் வச்சுருக்கீங்க ரோம ரிஷி. எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு. ஓகே ஐயா, ரொம்ப நன்றி. இதை பற்றி கோயிலை பற்றி நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களே கேட்டிங்களா, இங்கே உள்ள குருக்கள் என்ன சொன்னாருன்ட்டு. நிறைய விஷயம் இது மாதிரி நிறைய அதிசயம் இது மாதிரி நடக்குது கோயிலில். எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ இந்த அரியநல்லூர் சிவன் கோயில் பாருங்கள். சிரோபுரி தாண்டி ரெட்டில்ஸு அதுக்குள்ளே இருக்குது அரியநல்லூர்னு. வாங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க, இவர் வரமூர்த்தீஸ்வரர். நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அவர் வரத்தை கொடுப்பாரு. நம்மளுக்கு நவகிரகம் கோயில் இங்கே இல்லாதனால நம்மளுக்கு அந்த பாவங்கள் எந்த ஒரு இதுவும் படிக்கும். அது கோயிலில் அந்த சிவனோட இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்தாலே நம்ம பாவங்கள்லாம் போயிடும். நீங்கள் வாங்க, உங்கள் டைம் இதுக்குன்னு ஒதுக்கி வாங்க. கண்டிப்பாக சிவனோட ஆசீர்வாதமும் மரகதவல்லியோட அந்த அம்மனோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க. உங்களுக்கும் நல்லது எப்பயுமே நடக்கும். நான் வர முடியலனாலும் நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது நடக்கும். இதுதான் மக்களை நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். சாமந்தி பூ தோட்டத்தை பார்த்தோம் வர வழியில். சரி, அதை இறங்கி பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். நீங்களும் பாருங்களேன், எவ்வளோ அழகாக பூத்து குலுங்கிருக்கு பாருங்களேன். பாருங்கள், இது மாதிரி நம்ம பார்க்கவே முடிய மாட்டேங்குது. எங்கே தான் போய் பார்க்குறது? இங்கே அரியநல்லூரில் எவ்வளோ அழகாக சிவன் கோயில் பக்கத்தில் இது மாதிரி தோட்டத்தை போட்டிருக்காங்க. எவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்களேன். மஞ்சள் பூ சாமந்தி சாமந்தி பூ பறிச்சுட்டாங்க. அது காஞ்சி போயிருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. எங்கள் அக்கா பாருங்கள். இந்த உங்களுக்கு பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.